மகனை அந்த மாதிரி முடக்கி வச்சிடக்கூடாது, உலகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து ஜப்பானை ரொம்ப விரும்பி ஜப்பானை பார்க்கணும் டாடி. 8 வருஷமா கேட்டதுக்கு வந்து நான் ஃப்ளை பண்ண முடியாதவன், அதனால டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஒரு 10 மாத காலம் அந்த டூரு கிட்டத்தட்ட 6 மாசத்துல முடிஞ்சு இதோட 6வது மாசம் முடிக்கணும். இன்னும் கிட்டத்தட்ட 3-4 மாசம் கழிச்சு தான் நான் வீட்டுக்கு போவேன். சந்தோஷமா வச்சுக்கணும், குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க குடும்பத்தோட பயணிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியும், நான் சினிமால தமிழும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிட்டேன். அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய தொகுதியில எம்எல்ஏவா இருந்துட்டேன், எம்பியா இருந்துட்டேன், இந்தியாவுடைய மந்திரியா இருந்துட்டேன். போதும், லைஃப் போதும். ஏன்னா லைஃப் வந்து நான் இவ்வளவுதான். இதுல இருந்து இன்னும் 100 வருஷம் அதுல இருப்போம், 150 வருஷம் இதுல இருப்போம், 200 வருஷம் இதுல இருப்போம் இருக்க முடியாது. அந்த வாழ்க்கை 1000 வருஷம் ஆகும், 100 தாண்டி போகும். அப்படின்ற காலம் ரொம்ப குறைவு. அதனால இருக்கிற காலகட்டத்துல நம்ம மக்களுக்காக இப்படி செஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தோம். பிள்ளைகளை கவனிக்க முடியல. இப்ப ஃபேமிலிக்காக ஓடிட்டு இருக்கோம். அவங்க சொல்றத அவங்க ஆசைப்படுறத அவங்க செய்ய நினைக்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறத ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்களும் ஒரு சட்ட நேற்று வரைக்கும் உழைங்க, சம்பாதிங்க, அப்புறம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க, உலகத்தை பாருங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தான்.